எஸ் பார்க்கும்போது 570ல அதாவது கோயிங் கன்சர்ன்ல கண்டிஷன்ஸ் தட் மே காஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டவுட் ஆன் கோயிங் கன்சர்ன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் கோயிங் கன்சர்ன் டவுட் வரும் நமக்கு. அப்போ 3 இண்டிகேட்டர் சொல்கிறாங்க அவங்க. ஃபஸ்ட்டு 3 இண்டிகேட்டர்ஸில் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ், ஆப்ரேஷன் இண்டிகேட்டர்ஸ், அதர் இண்டிகேட்டர்ஸ். அப்போ தீஸ் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் தட் கிரியேட் சிக்னிஃபிகண்ட் டவுட் அபவுட் என்டிட்டிஸ் அபிலிட்டி டு கண்டினியூ அஸ் கோயிங் கன்சர்ன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். Financial indicators, net liability or net current liability positions. ICA explanations என்ன சொல்லணும்னா, when the company's liabilities exceeds its assets or current liabilities exceeds current assets, it may indicate financial weakness. எப்போ வந்து கரண்ட் அசெட்னாவே கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிஸ்னா அது கரண்ட் ரேஷியோ. இப்போ கரண்ட் அசெட்ஸ் 50 லட்சம் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் 20 லட்சம் தான் பரவாயில்ல, கரண்ட் லைபிலிட்டிஸ் 80 லட்சமாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ இதான் வந்து ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. கம்பெனி மே ஃபேஸ் த டிஃபிகல்ட்டி பேயிங் ஷார்ட் டேர்ம் டெட்ஸ். சொத்துக்களை விட கடன்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸில் வந்து நெட் லைபிலிட்டி ஆர் நெட் கரண்ட் லைபிலிட்டி பொசிஷன்ஸ், withdrawal of financial support by trade payables, suppliers stop giving goods and credit and demand immediate cash payments. இயர்லியர் சப்ளை வந்து அலோடு 60 days கொடுத்துருந்தாங்க, நவ டேஸ் வந்து என்ன செய்யறது, ஃபஸ்ட்டு கேஷு தென் வில் சப்ளை அப்படின்றது. அப்போ இது லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு. அடுத்து வந்து நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. பிஸ்னஸ் ஆப்ரேஷன் கண்டினியூஸ்லி ஜென்ரேட் கேஷ் அவுட்ஃப்ளோ இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. இப்போ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வந்து 20 lakhs, பட் கேஷ் போய்ட்டு 35 lakhs. அப்போ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. இதுவும் ரொம்ப டேஞ்சர். அட்வர்ஸ் கீ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், கரண்ட் ரேஷியோ ஒன்று கீழே போயிடுச்சு, டெப்ட் டிக்கெட் ரேஷியோ வெரி ஹை ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து வெரி லோ ஆயிடுச்சு. தீஸ் 3 இண்டிகேட்டர்ஸ் ஃபினான்ஷியலோட டிஸ்ட்ரெஸ் சொல்லுது. அப்போ இந்த கரண்ட் ரேஷியோ டெப்ட் டிக்கெட் ரேஷியோ போன்ற முக்கிய விதங்கள் மோசமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சந்தேகம் தான். அரியர்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். அப்புறம் என்னென்னா கம்பெனி டிலேஸ் டிவிடெண்ட் பேமெண்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ஸ் பேயிங் டிவிடெண்ட் டியூ டு லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்போ கம்பெனி ஹேஸ் டிக்ளேர்ட் டிவிடெண்ட் ஃபார் 3 years பட் நெவர் பெய்டு அப்படின்னு பொழுது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, பிஸ்னஸ் ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு. சப்ஸ்டான்சியல் ஆப்ரேட்டிங் லாசஸ். ஐசி என்ன சொல்லுதுன்னா, கம்பெனி இன்கர்ஸ் ஹெவி லாசஸ் கண்டினியூஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள் 3 years கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா இது கோயிங் கன்சர்ன் தான், ரிஸ்க் தான். தொடர்ச்சியாக அதிக இழப்பில் ஏற்பட்டால் நிறுவனம் நீடித்து செயல்படுமா அப்படின்னு பார்க்க முடியாது. அது வந்து இன்னபிலிட்டி டு பே ட்ரேட் பேயபிள்ஸ் ஆன் டியூ டேட்ஸ். அப்போ என்டிட்டி cannot pay suppliers on time. Suppliers payment due on 30th June. கம்பெனி பேஸ் ஆஃப்டர் 5 months. அப்போ குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் சப்ளைஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு பொருள் தரமாட்டான். inability to comply with loan agreements. கம்பெனி வயலேட்ஸ் லோன் கன்வீனியன்ஸ். பேங்க் ருக்கேஸ் கரண்ட் ரேஷியோ 1.5 பட் ஆக்சுவல் ரேஷியோ வந்து 8 தான் இருக்குது. அப்போ லோன் கவர்னன்ட் பிரீச். அப்போ நீங்கள் வங்குடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு லோன் கிடைக்காது. சேஞ்ச் ஃப்ரம் கிரெடிட் டு கேஷ் ஆன் டெலிவரி. சப்ளைஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒர்த்தியாக இருக்குனால அவன் வந்து கிரெடிட் கொடுத்துருந்தான், இப்போ வந்து இனிமேல் என்ன செய்ய மாட்டான்றான், ஒன்லி கேஷ் ஆன் டெலிவரி தான், பணம் கொடுத்தா தான் பொருள் அப்படின்றான். அப்புறம் வந்து inability to obtain finance. கம்பெனி cannot obtain loans for essential investments. அப்போ பேங்க் ரிஜெக்ட்ஸ் லோன்ஸ் required to buy a new machineries. இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் தான். இந்த மாதிரி ஃபினான்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் இண்டிகேட்டர்ஸ். ஷார்ட்டேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சப்ளைஸ். எசென்சியல் ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிறது இல்லை. கார் மேனுஃபேக்சரர் கேனாட் அப்டைன் செமிகண்டக்டர் சிப்ஸு. அப்போ முக்கியமான மூலப்பொருள் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஆப்ரேஷனல் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் காம்படிட்டர்ஸ். தி ஸ்ட்ராங் காம்படிட்டர் கேப்சர்ஸ் மார்க்கெட் ஷேர்ஸ். நியூ கம்பெனி ஆஃபர்ஸ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அட் லோயர் ப்ரைஸஸ். அப்போ உங்களுக்கு வந்து சந்தையில் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். லாஸ் ஆஃப் மேஜர் மார்க்கெட் பை கீ கஸ்டமர்ஸ். Company loses its biggest customers or market. One customers contribute 60% of sales. Customer terminates contract. அந்த 60% உங்களுக்கு வராது, இப்போ சந்தை உங்களுக்கு கிடைக்காது. Labor difficulties. Yes, continuous strikes on shortage of skilled employees. Workers go on strike for 4 months. That's all. Loss of key management without replacement. CEO, managing director resigns
and no replacement is available. Founder resigns unexpectedly. முக்கிய நிர்வாகிகள் விலகி அவற்றுக்கு மாற்ற நியமனம் இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்க. இப்போ சிஇஓ எம்டிஎல்லாம் ரிசைன் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கம்பல்சரி வேணும். அப்போ தான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இது பிரச்சனையாக தான் இருக்கும். இது வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடும். மேனேஜ்மெண்ட் இன்டென்ஸ் டு லிக்விடேட். மேனேஜ்மெண்ட் டு க்ளோஸ் டு பிஸ்னஸ். போர்டு பாசஸ் ரெசல்யூஷன்ஸ் டு வைண்ட் அப் த கம்பெனி. அண்ட் நான் கம்ப்ளையன்ஸ் வித் ஸ்டாச்சுரரி லாஸ். இது வந்து ஆப்ரேஷனல் இண்டிகேட்டர்ஸ் நான் சொன்னேன். ஆப்ரேட்டிவ்ஸ் இண்டிகேட்டர்ஸ் கூட கஷ்டம் தான். ஏன்னா ஃபினான்சியல் இண்டிகேட்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அதே தான் ஆப்ரேஷனல் இண்டிகேட்டர்ஸ். அதர் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் லா ஸ்டாச்சுட்டரி லாவை நீங்கள் ஃபில் பண்ணுறதுனால இல்லீகல், அதாவது இல்லீகலாக நீங்கள் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டா நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது. அப்போ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும், மாதம் ஃபைல் பண்ணணும். ஒரு 6 மாதம் நீங்கள் ஃபைல் பண்ண முடியும்னா ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். பெண்டிங் லீகல் ஆர் ரெகுலேட்டரி ப்ரொசீடிங்ஸ். சிக்னிஃபிகண்ட் லாசூட்ஸ் மே ரிசல்ட்ஸ் இன் ஹியூஜ் லைபிலிட்டிஸ். அப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் லீகல் பெனால்ட்டி போட்டு எப்போ அந்த பெனால்ட்டி அதிகமாகிடுச்சுனாலும் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் லா ஆர் கவர்மெண்ட் பாலிசிஸ். நியூ லா adversely affect business and government bans the company's main product because நீங்கள் சிகரெட்டு பான் மசாலா பான் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் ஆகலாம். அடுத்து அன்இன்சூர்டு ஆர் அண்டர் இன்சூர்டு கேட்டஸ்ட்ராஃபிஸ். Major disasters occur without adequate insurance coverages. Examples: factory destroyed by flood, but insurance covered only 20% of the losses. அந்த மாதிரி பேரழிவுகள் வந்துடுச்சுன்னா போதுமான காப்பீடு இல்லாதனால அந்த பிஸ்னஸ் நட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். நெட் லைபிலிட்டி, வித்ட்ராயல் ஆஃப் ஃபினான்ஸ் சப்போர்ட் அண்டு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ், அட்வர்ஸ் ரேஷியோஸ், டிவிடெண்ட் அரியர்ஸ் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்சர்ப்ட் லாசஸ், inable to pay creditors, loans convenient breach and no credit or no ஃபைனான்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ எல்டபிள்யூசி ஆர்டி பிக் அப்படின்றாங்க. அப்போ எல்ன்றது வந்து நெட் லைபிலிட்டியாகவும், டபிள்யூன்றது வித்ட்ராயல் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஆகும், சின்றது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாகவும் சொல்கிறாங்க. ஆர்டி அப்படின்றது அட்வர்ஸ் ரேஷியோ, டிவிடெண்ட்ஸ், பி ஃபார் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஐ ஃபார் எனேபிள் டு பே கிரெடிட்டர்ஸ், லோன் கவர்னன்ட் பிரீச், நோ கிரெடிட். அப்போ இந்த எக்ஸாம் டிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை விச் இண்டிகேட்டர் இஸ் திஸ், financial operating or other. The above event occurred. Other event conditions may cast significant doubt on entity's ability to continue as going concern SA 570. Therefore, the auditor should perform additional audit procedures and obtain sufficient appropriate audit evidence. This concluding sentence scores well in CA final audit answers because it uses exact 570 terminology. எஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்கக்கூடியது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கேட்குறான். எஸ், ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Responsibility for assessment of entity's ability to continue as a going concerns. So responsibilities for assessment of entity's ability to continue as a going concern வந்து IC explanation சொல்ல. Primary responsibility for assessing the entity's ability to continue as going concern rests with management, not with auditors, only rests with management. Even if the applicable financial report framework does not explicitly require such as assessment. Management is responsible for assessing the entity's ability to continue as going concern. Example, ABC Limited prepares its financial statements. Before financial statements, management should evaluate: can the company continue its business? Can pay its debts? Is there any intentions to close business?
Only after this assessment should the financial statement be prepared as a going concern basis. Then the management assessments involve judgments. The management assessments involves making judgments because it relates to future events which are inherently uncertain. No one can predict the futures with the complete certainty. Examples, today the company has enough cash, however, will sales continue next year? I can't say. Will bank renew loans? I can't say. Will customers continue to buying our product? Can't say. These are uncertain future events. Therefore, management has to exercise professional judgment. So, what are the judgments factors? Factors relating to the judgment. Degree of uncertainty. Yes, greater the uncertainty regarding future events or conditions, the greater difficulty in concluding that the entity will continue as going concerns. Examples, company is facing court cases rupees 500 crores. If it loses the case, it may become insolvent. The outcome is uncertain. Therefore, going concern assessment becomes difficult. That is called degree of uncertainty. And size, complexity, nature, and conditions of business. Explanations. Management should consider the size of entity, nature of business, complexity of operations, financial conditions, external factors affecting the business. Example, a small textile company, depending on one customer loses the customers, the impact is severe. At the same time, the large diversified company has hundreds of customers. Losing one customer may not affect the going concerns. So these are all the factors means size of the entity, nature of and complex of operations. And external factors means examples economic recessions, government restrictions, pandemic period like a corona, increase in raw material prices, war situations, Ukraine Russia wars. These external factors affecting going concern assessment sometimes. Then auditor's responsibility. Although although management performs the assessments, auditor responsibility is to evaluate the management's assessments, obtain sufficient appropriate audit evidence, conclude whether the going concern assumption is appropriate, or determine whether the material uncertainties exist. So, for management of the assessment, professional judgment, future uncertainty, degrees of uncertainty, size, complexity, nature of business, external factors, sufficient appropriate audit evidence. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக தான் சொல்ல வராங்க. கேஸ் ஸ்டடி பார்க்குறோம். XYZ Limited has incurred continuous losses for 3 years. Management did not assess whether the company could continue as going concerns because the financial reporting framework does not require such assessment. Comment with reference to SA 570 சொல்கிறாங்க. அப்போ அது XY லிமிடெட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதை மேனேஜ்மெண்ட் வந்து அசஸ்மெண்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுங்கள், மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசஸிங் த என்டிட்டிஸ் எபிலிட்டி டு கண்டினியூ கோயிங் கன்சர்ன்ஸ் ஈவன் இத் applicable following does not explicit the requisite assessment. அப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் ஒர்க்லாம் பக்காவாக இருக்குது, அது மட்டுமே அதை அசஸ்மெண்ட் பண்ணாது, அதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் தான் அசஸ்மெண்ட் பண்ணி இருக்கணும். The auditor should request management to perform such assessment and evaluate by obtaining sufficient appropriate audit evidence. If the events or conditions may indicate material uncertainty huge, or the auditor should perform additional audit procedures and report appropriately in accordance with the SA 570. Then நிறுவனம் தொடர்ந்து செயல்பட முடியுமா என்பதை யார் மதிப்பீடு செய்ய முடியும்னா, இது வந்து மதிப்பீடு செய்யக்கூடியது வந்து நிர்வாகம் தான். அதில் ஒரு மதிப்பு இருக்கிறது இல்லை. இந்த மதிப்பீட்டை கட்டாயமாக கூறவில்லை என்றாலும், அதாவது எஃப்ஆர்எஃப் இந்த மதிப்பீட்டை கட்டாயமாக கூறவில்லை என்றாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எஃப்ஆர்எஃப் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக நீங்கள் அந்த மதிப்பீட்டை கட்டாயமாக கூறலைனாலும் கூட மேனேஜ்மெண்ட் இதை செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டை என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, நிறுவனம் எதாவது தொடருமா தொடர முடியாதா, வணிக கடனை செலுத்த முடியாதா, வணிகத்தை மூட நிலைமை வருமா வராதா, பணப்புழக்கம் போதுமாக இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு இவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தா, எதிர்காலத்தில் 100% யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் விற்பனை எப்படி இருக்கும், வங்கி கடன் கிடைக்குமா, பொருளாதார நிலை எப்படி இருக்கும், இவற்றை எப்படி தான் நமக்கு அணுக முடியும்னா ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக தான் மதிப்பீடு செய்ய முடியும். அப்போ கவனிக்க வேண்டிய காரணிகள் தான் என்ன சொல்கிறான், டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி, எதிர்காலத்தில் உள்ள நிச்சயமற்ற தன்மை, அளவத்தின் அளவு, வணிகத்தின் தன்மை, செயல்பாடுகளின் சிக்கல்,
நிறுவனத்தின் தற்போதைய நிதி நிலைமை and வெளிப்புற காரணிகள், அரசு கொள்கை, பொருளாதார மந்தநிலை, போர், இயற்கை பேரழிவு இதெல்லாம் தான் சேர்ந்து தான் அதுக்குரிய பதிலாக இருக்க முடியும். மேனேஜ்மெண்ட் அசஸ் கோயிங் கன்சர்ன்ஸ், auditor evaluates assessments, obtains sufficient appropriate audit evidence, and concludes on the appropriateness on the going concern assumptions and the existence of any external or material uncertainty. The single sentence is highly useful for CA final 570 theory and case study questions. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அசூரன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அசூரன்ஸ் டு கோயிங் கன்சர்ன். அடுத்த கேள்வி வந்து அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். எஸ், இங்கே நம்ம படிக்க போகிறது வந்து 570 வந்து அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது ரொம்ப முக்கியமானதுனால இதை நம்ம தனியாகவே பார்க்க போகிறோம். Additional audit procedures. When events or conditions are identified, when auditor identifies events or conditions that may cast significant doubt on the entity's ability to continue as a going concern, auditor shall obtain sufficient appropriate audit evidence. ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து மேனேஜ்மெண்ட்டோடைய அசஸ்மெண்ட் நாட் எட் ப்ரிப்பேர்டான்னு கேட்குறாங்க. If management has not yet prepared going concern assessment, auditors shall request management to make assessment, evaluate management's plans, future actions, assess whether those plans are feasible, determine whether plans to be likely to improve situations. So what is the management assessments? That's all. Yes, ABC Limited has incurred losses. For the last 3 years, management prepared the financial statement but did not evaluate going concerns. So auditors should ask management to prepare going concern assessment, explain how they plan to overcome the losses, obtain new bank loan, reducing costs, introducing new product. Auditor then evaluates whether these plans are realistic and achievable. Keywords. இப்போ மேனேஜ்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணும் அசஸ்மெண்ட்டுக்கு எவாலுவேட் த ஃபியூச்சர் பிளான்ஸ், feasibility and improve situations. Cash flow உடைய forecast. IC expert languages. The auditor shall determine whether there is adequate support for planned or disposal of assets, analyze and such cash flows, profit forecast and other forecast with management, evaluate the reliability of underlying data used to prepare the forecast, determine whether there is adequate support for the assumption used in the forecast. அப்போ management forecast that next year sales will increase by 100%, auditor verifies is there any confirmed customers order, is there market demand or the assumption are reasonable. If there is no evidence, forecast is unrealistic. அடுத்து வந்து key cash flow forecast, reliability of data, forecast assumptions, adequate support, இதெல்லாம் வேணும். இதுதான் கேஷ் ஃப்ளோவோட ஃபோர்காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Subsequent events அப்படின்னும் போது auditors will analyze the entity's latest available interim financial reports. அந்த interim financial reports பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் the audit procedures regarding subsequent events to identify the events, mitigate or worsen the going concern issues. Perform audit procedures regarding subsequent events to identify events that mitigate or worsen the going concern issues. அதாவது கோயிங் கன்சர்ன் இஷ்யூஸ் வந்து இது வந்து மிட்டிகேட் பண்ணுதா? ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் the company receives 100 crore government contract. This may improve going concern situations. ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு நமக்கு, அப்போ சந்தோஷம். ஆர் கம்பெனி லூசஸ் இட்ஸ் கஸ்டமர்ஸ், திஸ் worsen the going concern assessments. அப்போ ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று நமக்கு லூஸ் ஆகுது, அது நமக்கு ஒரு புது ஆர்டர் வருது. இதெல்லாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்டர்னிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் சப்சிக்யூட் ஈவெண்ட்ஸ் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து மிட்டிகேட் அண்ட் வர்ஷன்றது ஒன்று இல்லை செலவை, அதாவது புது ஆர்டர் வந்து ரிஸ்க் குறைக்குதா இல்லை அது மேலே அதிகப்படுத்துதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். ஐசிஏ என்ன சொல்லுதுன்னா the auditors will confirm the existence, legality and the enforceability of arrangements to obtain financial support from
related or third parties. Assess the financial ability of such parties, provide support. So obtain reasonable written representations from management and those who charge with the governance regarding their future plans and feasibility of those plans. Management says the holding company will provide 50 crores financial support. The auditor checks is there any legal agreement is there or not. Can the holding company actively actually provide that 50 crore or not? Obtain written confirmations. Written confirmation is okay, that is legality is okay. Enforceability, financial support, related parties, those who charge with it. This has to be checked. And other audit procedures. ICAI expected auditor obtain review reports of regulatory actions, read the terms of debentures and loans agreement, identify the breaches, read the minutes of shareholders, those who charge with the governance, and committee meetings for financing difficulties, inquire with the entities, legal counsels regarding litigations and claims, evaluate the entity's plans to deal with the unfulfilled customers' orders. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னட்டு பார்த்தீங்கன்னா அதர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ரிவ்யூ ரிப்போர்ட் எடுத்துக்கணும், டெபென்ச்சர்ஸ் அண்ட் லோன் அக்ரிமெண்ட்டை நீங்கள் நல்லா படிக்கணும், ரீட் த மினிட்ஸ் ஹேர் ஹோல்டர்ஸ், கமிட்டி மீட்டிங், ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குதான்னு பார்க்கணும், இன்கொயரி வித் entities local councils regarding litigations claims அப்படின்னு பார்க்கணும். Companies has defaulted on bank loan. Company has defaulted on bank loan. Auditor reviews the bank loan statement, verifies whether any loan covenant has been violated, determine whether the bank can demand immediate repayment. Regulatory reports, loan agreements, debentures terms, legal counsels, litigations, shareholders minutes, those who charge with minutes, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சார் அதர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். Thank you, sir.